2026 யாருன்னு முதலமைச்சர் வந்து நினைக்கிறீங்க? தளபதி விஜய். இல்ல கூட்டணிலாம் அரசியல் வந்து என்ன பண்ண போறான்னு கேள்வி கேக்குறாங்க. நான் கேக்குறேன், கூட்டணிலாம் வந்து அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்க. கூத்தாடின்னு அவர் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி சொல்லிட்டே எப்படி அவர் வந்து என்ன செய்யறாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தானே இது பண்ணுவாங்க. ஒரு முறை யாராருக்கும் ஓட்டு போட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஓட்டு போடலன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி இருக்காங்க அஜித் ஒரு சப்போர்ட் கொடுத்தா சிஎம் ஆகிறதுக்கு இப்போ தலை வந்து அவர் ஃபீல்ட்ல போயிட்டு இருக்காரு, ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு. தளபதி வந்து இறங்கி செய்யணும்னு செய்யறாரு. இப்போ வந்து நம்மளால சப்போர்ட் பண்ண முடியாது, ஓட்டு தான் போட முடியும். ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா தலை கொடுத்தாருன்னா கண்டிப்பா வந்து 200 தொகுதியில் 230 தொகுதியும் ஜெயிக்கலாம். அவர் ஒரு தோழர்னா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கனால அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரோட எண்ணங்களும் சேர்த்து தளபதி பண்ண வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம் இருக்கலாம் ப்ரோ. கண்டிப்பா நல்லதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க தானே. இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு கட்சி இருக்கும்போது ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் விஜய் பத்திராக தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல ப்ரோ, அது இருக்கிற நடுவில் நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது இல்ல, யாராவது வெளியே கொண்டு வந்தாதான் தெரியும். இப்போ அவங்க நல்லா இருக்கிறத வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது கிளப்பிடலாம். மற்றபடி யாருக்கும் ஒரு மனசு கஷ்டம். அவர் தளபதியா தானே சொன்னாரு, இது யாரையும் புண்படுத்துக்கிறதுக்காக ஆபாசமா பேசுறதுக்காக இல்லைன்னா சொன்னாரு மீட்டிங்ல. அதை அவர் ஃபாலோ பண்றாரு. அவர் பேசுறதுல பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அவர் வந்து அதையும் அவர் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்காரு. ஆனா ஒரு கால் வச்சாரு, பின்னாடி வாங்க மாட்டாரு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் 26 வந்து ஒரு கடுமையான போட்டியா தான் இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் ஐடியா இல்லை, எனக்கு அவரை பத்தி தெரியல, அதனால நான் சொல்ல. யாரோட கூட்டணியில இருந்தாக்கா அவருக்கு பெனிஃபிட் நினைக்கிறீங்க? இது வரைக்குமே அவர் வந்து அவர் திமுக கூட்டணியில இருந்திருக்காரு. அவருக்கான உரிமையை அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால அவர் அதுலயே கண்டினியூ பண்ணலாம், நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா அப்படின்ட்டு இல்லை ப்ரோ. அப்புறம் அவரு பர்சனலா எல்லாம் தாக்கப்படுவார்னு சொல்லி ஏதாவது ஒரு பார்த்து விடுவாங்க. அது இப்போயே நடுவில் நல்லா அவர் கம்முன்னு இருந்தாலும் விஜய் பேசின பேச்சுக்கு திருமாவளவன் சுட்டி காட்டுறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய அவர் டிஎம்கேல இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ஆமா, நான் ஒரு தளபதி ரசிகர்னால அவருக்கு போன நினைக்கிறேன். போன முறை பிஎம்ஏக்கு போட்டேன். இளைய தலைமுறை வழி கொடுக்கலான்னு. சீமான வந்து சொல்றது பார்த்தா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அவரு வாய்ஸ் தான் நல்லா போல்டா பேசுறாரு, மற்றபடி அவர் எதுவும் செய்யற மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இல்ல நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லல. அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அடுத்த 2026 பார்த்தா தளபதி விஜய்க்கு தான், டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா அவரு தான் வரும்.